2024-2025 நிதியாண்டிற்கான மத்திய பொது பட்ஜெட் இன்று பெரும் எதிர்பார்ப்போடு தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் டான் ஃபவுண்டேஷன் திட்ட தலைவர் குருநாதன் அவர்களோடு எமது செய்தியாளர் மதிவாணன் கலந்துரையாடலை நேரலையில் வழங்க நாம் பார்க்கலாம். மதிவாணன், வணக்கம். நீங்க உங்களுடைய கலந்துரையாடலை தொடங்கலாம். வணக்கம் அருணேஷ். 2024-2025 நிதி ஆண்டுக்கான மத்திய பொது பட்ஜெட் என்பது இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது. இருப்பினும் கூட ஏராளமான வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிலதிபர்கள், விவசாய நண்பர்கள் அனைவரும் இந்த பட்ஜெட்டில் என்ன விதமான புது அறிவிப்புகள் வரவிருக்கிறது என்ற பெரும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்று மதுரையில் டானுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய திரு குருநாதன் அவர்கள் நம்முடன் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பட்ஜெட்டில் அவருக்கு என்னென்ன விதமான எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான இந்த அரசு என்பது கிட்டத்தட்ட 10 வருடங்களாக பட்ஜெட் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலும் கூட புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த முறை புதிய பட்ஜெட் என்பது அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் என்னென்ன விதமான அறிவிப்புகள் தங்களுக்கு வேண்டும் என எதிர்பார்க்குறீங்க? அதே போல கடைநிலை மக்களுக்கு என்ன விதமான பட்ஜெட் வந்து சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம். என் பேர் குருநாதன். தான அறக்கட்டளையினுடைய திட்டத் தலைவராக கடந்த 28 ஆண்டுகளாக பணிபுரிந்திருக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா இந்த நிதிநிலை அறிக்கை அரசாங்கம் புதிதாக பொறுப்பேற்றிருக்க அரசாங்கம் இப்போ இன்று 11 மணியிலிருந்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 6.5% 7% இந்த நிதியாண்டில் வலுப்பெறும் அப்படின்னு இந்திய அரசினுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் மற்றும் நிதி அமைச்சகம் அறிவித்திருப்பது ஒரு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் நிறைய திட்டங்கள் இந்த அரசாங்கம் மக்களுக்கான அடிப்படை மக்கள் மற்றும் பலதரப்பட்ட மக்களும் பயனையும் வரும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், இன்றைக்கி யார்கிட்ட வசதி இருக்குது, வசதி இல்லாதவர்களுடைய அந்த ஆண்டு வருமானத்தினுடைய இடைவெளி அதிகமாக கொண்டிருக்கிறது. அதாவது பணக்காரர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் ஏழைகளாக இருக்கிறது. இந்த இடைவெளியை குறைப்பதற்கு இந்த பட்ஜெட்டில் நாங்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்கள் செய்கிறாங்க. வீடு கட்டு திட்டம், பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா என்று சொல்லக்கூடிய வீடு கட்டு திட்டங்களில் அவங்களுக்கு நிறைய வீடுகள் இந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய இதுக்கு நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருக்கணும். அதே நேரத்தில் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நிறைய இது பண்ணுவதற்கு ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டத்தை முழுமைப்படுத்தி எல்லோருக்கும் கிடைப்பதற்கு மாதிரி தகுதியுடைய எல்லோருக்கும் 100% கிடைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் புதிய கல்விக் கொள்கையில் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டங்கள் அதுக்கான கல்வி நிறுவனங்களுடைய அடிப்படை வசதிகள், பொதுவாக அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த தேவையான அடிப்படை வசதிகள் எல்லா மாநிலங்களிலும் ஏற்படுத்தி கொடுத்தால் மாணவர்கள் அரசு பள்ளியில் ஆர்வமாக சேர்ந்து கற்றுக்கொள்வதற்கு முன் வருவார்கள். அது கல்வியை பொறுத்த வரைக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் பார்த்தோம்னா இன்றைக்கி பருவநிலை மாற்றத்தில் நிறைய இடர்கள் இன்னல்கள் எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது ஃபசல் பீமா யோஜனா என்ற திட்டத்தை, பயிர் காப்பீடு திட்டம் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பிரீமியத்தை இன்னும் கொஞ்சம் குறைத்து அதிக நபர்கள் அதனால் பயன்பெறுமாறு ஏற்பாடு செய்தால் அதிகம் இருக்கும். அதே நேரத்தில் அந்த இழப்பீடு ஏற்பட்டும் அந்த நிவாரணம் பெறக்கூடிய கால அளவை குறைத்து அதற்கான வழிமுறைகளை எளிவுபடுத்தினா, அதாவது எளிதாக இருந்தால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நம்ம ஜிஎஸ்டியில் அதிகமாக வசூல் பண்ணி இந்த இந்திய அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து அதனுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு செய்தால், இப்போ மதுரையிலெல்லாம் சாலை வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும், ரோடுகள்லாம் மேம்படுத்தப்பட வேண்டும். அதற்கான நிதி ஒதுக்கீடுகள்லாம் இந்த அரசாங்கம் செய்யும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். குறிப்பாக பெண்கள் வளரினம் பெண்கள் இவங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் சத்து அதுக்கான சிறப்பு திட்டங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தால் எல்லோரும், எல்லா தரப்பு மக்களும் பயன்பெறுவார்கள். அதே மாதிரி பொதுவாக வர்த்தக நிறுவனங்கள் அவங்களுடைய
ஜிஎஸ்டி கொஞ்சம் அதில் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க, கேபிட்டல் டேக்ஸில் கொஞ்சம் பெனிஃபிட் எதிர்பார்ப்பாங்க. சம்பாதிக்கக்கூடிய ஊழியர்கள் சேலரிடு எம்ப்ளாயி வந்து இன்னும் இன்கம் டேக்ஸில் வருமான வரியில் கொஞ்சம் விலக்கு எதிர்பார்ப்பார்கள். அதையெல்லாம் நம்மளுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் இந்த நிதிநிலை அறிக்கையில் பூர்த்தி செய்வார் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். நன்றி. 2024 2025 நிதியாண்டுக்கான பட்ஜெட் என்பது இன்னும் சில மணி நேரங்களில் அறிவிக்கப்பட இருக்கிற சூழ்நிலையில் குருநாதனுடைய ஒரு ஒட்டுமொத்த கருத்து என்னவென்று சொன்னால், எந்த அரசாக இருந்தாலும் பணக்காரன் பணக்காரனாக வளர்ச்சி பெறுவதை தவிர்த்து ஏழையும் பணக்காரனாக மாறுவதற்கான முயற்சிகளை அறிவிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அருணேஷ்.